ஸோ இந்த அக்கௌண்ட் செக்யூரிட்டி செக்ஷனில் தான் நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க. யுவர் ஃபோன் நம்பர் வாஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. தேங்க்யூ. ஹாய் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லி எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் நான் 2 ஃபைவர் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருந்தேன். அண்ட் அந்த 2 வீடியோஸ்க்குமே உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. 2 வீடியோஸுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களில் சில பேருக்கு ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரியல. அண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ்லையும் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டிஎம்ஸ் அது ரிலேட்டடாக தான் வந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் கேட்டதுனால ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ பேமெண்ட் மெத்தட் எப்படி ஆட் பண்ணுறது, எங்கே போய் ஆட் பண்ணுறது, ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவானா ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். லெட்ஸ் கோ. வெயிட் உங்களை நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன், லைக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைவர்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் வந்து. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே ஜாயின்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மெயில் ஐடி லாகின் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் வரும். லைக் நீங்கள் யூசர் நேம் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ யூசர் நேம் வந்துட்டு எப்பவுமே உங்கள் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி பட்ட பேரோ நிக் நேம்ஸ் வச்சுலாம் பண்ணாதீங்க. லைக் அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. சரி, ஓகே, நம்ம ப்ரொஃபஷ்னலாகவே போவோம். லைக் என்னோட நேம் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு தான் என்னோட யூசர் நேம். லைக் கார்த்திக் முருகவேலுன்றதை வந்து ஃபுல்லாக என்னால் டைப் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுது, ஐ மீன் கேரக்டர்ஸ். ஸோ லெட்ஸ் கிரியேட் ஆர் அக்கௌண்ட். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்டாக ஃப்ரீலான்சரான்னு கேட்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஃப்ரீலான்சர் தான். லைக் சர்வீசஸ் தான் ஆஃபர் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல் கொடுங்க. கண்டினியூ. ஓகே. ஸோ ஃபுல் நேமில் வந்துட்டு கார்த்திக் முருகவேல். டிஸ்பிளே நேம் முருகவேல். ஓகே, இது ஃபுல்லாக சொல்லி. ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வைங்க. லைக் பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளெயின் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு கிளியராக தெரியணும். லைக் நீங்கள் இந்த கேண்டிட் போஸ்ட் கொடுக்குறது இல்லை சைடில் பார்க்குறது அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. லைக் அவாய்ட் பண்ணுங்கள் அதெல்லாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபோட்டோ வந்துட்டு நான் பழைய ஃபோட்டோ வச்சுருக்கேன், லைக் எல்லோ கலர் பேக்ரவுண்டில் நான் அப்டேட் பண்ணல. ஸோ எந்த மாதிரி ஃபோட்டோனா வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். லைக் கேமரா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைங்க. ஓகே, சரி, நான் இப்போதைக்கு நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். ஸோ வச்சாச்சா? ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்னா, லைக் நம்ம சாட் ஜிபிடிக்கிட்டேயே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ நீங்கள் நினச்சதே பண்ணணும் அப்படின்னா லைக் நிறையா வேஸ் இருக்குது. ஸோ இப்போ முக்கால்வாசி வேலையை வந்து சாட் ஜிபிடியே பண்ணி கொடுத்துருது. ஸோ சாட் ஜிபிடியே நம்ம வழக்கம் போல் வாங்கிப்போம். லைக் அதுக்கிட்டேருந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வீடியோ எடிட்டர், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட சர்வீசஸ், உங்களோட மெயின் ஸ்கில் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்படி டிஸ்கிரிப்ஷன் டிரைவ், ஐ மீன் அதுக்கிட்டேருந்து எடுக்கலான்ற ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் வில் கெட் சம் ஐடியா அபவுட் இட். ஸோ வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ எடிட்டர், ஓகேவா? ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ மை நேம் இஸ் கார்த்திக் முருகவேல். ஐ am a skill video editor with 3+ years of experience in also. நீங்கள் வேறு ஏதாவது சைட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்சோ ஐ நோ ஹவு டு டூ thumbnail designs, logo designs,
and stuff. ஓகே, ஸோ சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். லைக் அது என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எப்பயுமே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி புல்லட்டின் பாயிண்ட்ஸில் லைக் வைக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா லைக் இது வந்துட்டு அப்புறமா தெரிஞ்சிடும் நீங்கள் ChatGPT இருந்தால் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் எப்பயுமே ChatGPT கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயம் லைக் எடுத்ததுக்கப்புறமா லைக் ஹியூமனைஸ்ட் வெர்ஷனாக நான் கேட்டு வாங்கிப்பேன். லைக் வந்து ஹியூமன் டச்சோட எனக்கு ரீஃப்ரேஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிப்பேன். ஸோ நான் எனக்கு லைக் என்னை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸாக இருக்கட்டும், லைக் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலுமே சரி, ஸோ நான் அதுதான் சொல்லுவேன். லைக் ரீஃப்ரேஸ் பண்ணிக்கோங்க. ChatGPT ஒரு விஷயம் நீங்கள் அதுக்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, டெல் ChatGPT டு ரீஃப்ரேஸ் இட். ரீஃப்ரேஸ் திஸ் என்டையர் description in a humanized version. ஸோ இப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிடும். லைக் நேச்சுரலாக ஒரு ஹியூமன் டச்சில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியும். லைக் இது ரொபோட்டிக் டிஸ்கிரிப்ஷனாக தெரியும். லைக் அது வந்துட்டு நீங்கள் ஒரு ஏஐ வச்சு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஃபைவர் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஹியூமனைஸ்டு வெர்ஷனாக, ஹே ஐ எம் கார்த்திக் முருகவேல், யூஆர் கோ டு கை ஃபார், லைக் இது வந்துட்டு ஒரு ஹியூமனைஸ்டு வெர்ஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி புல்லட்டின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேண்டாம், லைக் பேராகிராஃப் வைஸ் உங்களுக்கு வேணும்னா, நோ நீட் bullet points, give me a single set or two set of paragraphs. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா லைக் சிங்கிள் செட்லேயே கொடுத்துரும், இல்லை வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துப்போம். ஏன்னா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் கரெக்டாக 600 வேர்ட்ஸ், 600னா 600 நச்சுன்னு இருக்காப்புல. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைக் இது வந்துட்டு ஒரு பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி ChatGPTல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா நிறையா வாட்டி லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஐஃபோன் வச்சு தான் அது கொடுக்கும். ஸோ இதை பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க இது வந்துட்டு ChatGPT கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐஃபோனை எடுத்துட்டு கமா யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் அந்த எந்தெந்த இடத்துல ஐஃபோன்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல கமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி அ நேச்சுரல் டோன். லைக் ChatGPT கிட்ட இருந்து எடுத்ததுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் தான், இதுக்கு மேலே நம்ம வைக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒன் சிங்கிள் பேராகிராஃப் போதும். ஸோ லாங்குவேஜஸ் வந்துட்டு நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், ஆட் பண்ணிக்கோங்க. and then இன்னொன்று ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ், எத்தனை லாங்குவேஜஸ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ பேசிக்காக இதுதான் பர்சனல் இன்ஃபோட ப்ரொஃபைல். நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. your occupation. ஸோ your occupationனா லைக் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கில் வந்துட்டு எந்த ஆக்குபேஷனை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லைக் டெக்னா டெக் கொடுங்க, பிஸ்னஸ் ரிலேட்டட்னா பிஸ்னஸ் கொடுங்க, வீடியோ எடிட்டிங்லாம் ஸோ வீடியோ அனிமேஷன் கொடுங்க, மியூசிக் அண்ட் ஆடியோ இது வந்துட்டு வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுப்பாங்க, லைக் மியூசிக் வந்து லைக் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மியூசிக் அண்ட் ஆடியோ. ஃபோட்டோகிராஃபி லைக் இமேஜ் எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி, லைக் டேட்டா என்ட்ரி, ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் டேட்டா கொடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அது பார்த்தாலே தெரியும் எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் உங்களோட ஸ்கில் எங்கே பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடது வந்துட்டு வீடியோ அனிமேஷன் தான். ஸோ நான் வீடியோ எடிட்டர் சொன்னேன், ஸோ அதனால் வீடியோ அனிமேஷன். ஓகேவா? ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த ஏரியா வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க இந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேஜராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லைக் கார்பரேட் வீடியோஸ் அண்ட் தென் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ, சோஷியல் மீடியா வீடியோஸ், வீடியோ ஆட்ஸ் அண்ட் கமர்ஷியல்ஸ், ஸ்போக்ஸ் பர்சன் வீடியோஸ். ஸோ இதில் 5 தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த பெஸ்ட் 5 சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ நான் இப்போதைக்கு நான் டக்குன்னு ஆட் பண்ணுறேன் யூடியூப் வீடியோ. ஸோ இப்போதைக்கு நான் 1 இயர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்கில்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே விடாதீங்க. லைக் எல்லாத்தையும் மோஸ்ட்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். உங்கள் காலேஜ் நேம் இங்கே போடுங்க. ஜேபிஆர் இன்ஜினியரிங். நான் ஜேபிஆர் ஸ்டூடெண்ட் தான் கைஸ். ஸோ நல்லா ஓகே. தென் என்னடா பிஏ காணோம். லைக் பிஇ இன்ஜினியரிங்க்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு. லைக் எங்கேயுமே இன்ஜினியரிங்கான அந்த இதுவே இல்லை. மெக்கானிக்கல். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இயர் எந்த இயர் பாஸ்ட் அவுட்னு கேட்டிருக்காங்க. லைக் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. லைக் உங்களோட ஸ்கில் செட் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஸோ சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறதெல்லாம் மேபி செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் எதனா இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். பர்சனல் வெப்சைட்ஸ் எதனா இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ப்ரைவேட்டாக தான் இருக்கும், லைக் நான் பப்ளிக்காக இருக்காது. எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் செக்யூரிட்டி செக்ஷனில் தான் நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க. லைக் எனக்கு வந்து ஒரு 7-8 பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க. லைக் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண முடியல, என்னால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியல, கிக் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் யூடியூப்லேயே கூட ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கொஞ்சம் இஷ்யூஸ் வருது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே ஆட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, கண்ட்ரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட நம்பரையும் யூஸ் பண்ணிட்டேன், என்னோட அம்மா நம்பரையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இன்னொரு நம்பர் இருக்குது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் இது வந்து ஒரு இசிம் தான். லைக் இசிம் எடுத்துப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. லைக் வில் ட்ரை. 087. ஓகே, உங்கள் நம்பர் நீங்கள் போட்டதுக்கப்புறமா வெரிஃபை பை எஸ்எம்எஸ் கொடுங்க. கோட் வந்துருச்சு. ஓகே, வந்த கோடை நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. யுவர் ஃபோன் நம்பர் வாஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, தேங்க்யூ. செலக்ட் கொஸ்டின். ஸோ அவ்வளோதான், நம்பர் வெரிஃபை ஆச்சு. இதில் என்ன இஷ்யூ கைஸ் உங்களுக்கு? ஸோ நிறைய பேர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் கண்ணெதிர்க்க தான் நான் இப்போ வெரிஃபை பண்ணேன் என்னோட நம்பரை. ஸோ நீங்கள் உங்களோட நம்பர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் வெரிஃபை ஆகலைன்னா வேறு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? டெஃபினட்டாக அது வெரிஃபை பண்ணிடுவாங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ இது வந்துட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் பெட்? சரி, நான் சும்மா ஒன்று கொடுக்குறேன். லைக் என்னோட டாக்கோட என்னோட ஃபர்ஸ்ட் பெட்டோட நேம் இதுதான். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, வெரிஃபை ஆயிடுச்சு. ஃபோன் நம்பர் இஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீஷன் ரேட் வந்துட்டு 100% போயிடும் உங்களுக்கு. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அஃபிஷியல், யுவர் ஃபைவர்ஸ் நியூவஸ்ட் ஃப்ரீலான்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துடும், நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ப்ளஸ்க்கான ஒரு பாப்அப்பு. இது வந்து ஃபைவர் ப்ளஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. மந்த்லி $15 போகும். ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிரியேட் கிக் கொடுத்து நீங்கள் அடுத்தது போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அக்கௌண்ட். ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பிராண்ட் நியூவாக உங்கள் முன்னாடி தான் கிரியேட் பண்ணேன். ஸோ சிம்பிள் 5 to 10 minutes தான் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மித்தபடி இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேஷன் தாண்டி ஒரு ப்ராப்பரான கிக் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த கிக்ஸ்க்கான டைட்டில் எப்படி வைக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கிறது, டேக்ஸ் எப்படி கொடுக்குறது, அண்ட் தென் இமேஜஸ். ஸோ எந்த மாதிரி இமேஜஸ் வைக்கிறது, எஸ்இஓ கீவேர்ட்ஸ்லாம் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணுறது, இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் யூல் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு பையருக்கான ஒரு இன்டர்ஃபேஸ். நம்ம செல்லர் டேஷ்போர்ட் போவோம். ஸோ இங்கே வந்துட்டு பிகம் அ செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமே. ஸோ இப்போ நம்ம வந்து கிக் கிரியேட் பண்ணுறது தான் வேலை, அவ்வளோதான். இது நீங்கள் கிக் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியலாக நீங்கள் ஒரு செல்லர் ஆகிடுவீங்க. இந்த கிக்கோட கம்ப்ளீட் ப்ராசஸ் என்னன்றதை நான் ஒரு செப்பரேட்டான அந்த லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். லைக் 51 minutesல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு 5 tutorial வீடியோ தான். ஸோ அதை மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பில்லிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு லைக் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ இங்கே பில்லிங் ஹிஸ்ட்ரிலாம் உங்களோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பில்லிங் இன்ஃபோவில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனி, நீங்கள் ஏதாவது கம்பெனி ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட கம்பெனி வந்துட்டு பிக்ஸாகே ஸ்டுடியோஸ். லைக் என் வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. லைக் உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்கள் சிட்டி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும்.
ஸோ சிட்டி சென்னை, போஸ்ட் கோடுன்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ரெஜிஸ்டர்ட் ஃபார் இந்தியா ஜிஎஸ்டி ஸோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. ஸோ ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு கெட் இன்வாய்சஸ் வியா மெயில் ஆஸ் வெல் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன மெயில்ன்றது நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆர்டர் பிளேஸ் ஆகிறதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் வந்துட்டு இந்த மெயிலுக்கு சென்ட் ஆகும், நீங்கள் கொடுக்க போகிற மெயிலுக்கு. ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு மெயில் கொடுத்தீங்களா, ஸோ அந்த மெயிலுக்கு தான் உங்களோட அக்கௌண்ட் பில் ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ சேஞ்சஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ பேலன்சஸ் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட பேலன்சஸ்லாம் பார்க்க முடியும். லைக் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு, அதுக்கான ஆர்டர் டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். அண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸில் தான் நீங்கள் பேபால் அக்கௌண்ட் லைக் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைவரில் மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகாது, வெறும் பேபால் மட்டும் தான். லைக் ஃபைவர் வந்துட்டு டைப் பண்ணியிருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து பேபால், லைக் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்க்காக. நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்ல, ஸோ அதனால் அவங்களாம் பே பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் தேவை, பேமெண்ட் வந்துட்டு சென்ட் ஆகிறதுக்கோ ரிசீவ் ஆகிறதுக்கோ. ஸோ அதுக்காக தான் பேபால் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத நிறையா யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும். லைக் என்னோட பேபால் அக்கௌண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். பேபால் ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட பேபால் அக்கௌண்ட். ஸோ இப்போ ஒரு 2 days பிஃபோர் தான் நான் ஃபைவர்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். லைக் வந்து எனக்கு 20,000 கிட்ட வர வேண்டியது இருந்துச்சு ஃபைவர்லேருந்து. ஸோ ஃபைவரில் ஒரு கமிஷன், ரேசர் பாலில் ஒரு கமிஷன், ஸோ ஃபைவரில் கமிஷன் போக தான் எனக்கு 20,000 கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து போக இவன் ஒரு 1,700 பிடிக்கிறான் ரேசர் பேயில். ஸோ எங்கே பார்த்தாலுமே இப்போ கமிஷன் தான். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோலாம் இங்கே காட்டும், லைக் எவ்வளோ டாலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மணி இன் ஆகுது, எவ்வளோ மணி அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணி இன் வந்துட்டு $217 வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ ஆனால் ரேசர் பேலேருந்து எனக்கு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகுறது 209. ஸோ அவன் எவ்வளோ டாலர்ஸ் போட்டு $8 பிடிச்சிருக்கான். $8 எவ்வளோ, $8 in rupees, $700 பிடிச்சிருக்கான். ஸோ $700 கிட்ட பிடிச்சிருக்கான் இவன் ரேசர் பேமெண்ட்டும் கமிஷன் பேஸில். ஸோ இப்படி தான் டேஷ்போர்ட் இருக்கும். நீங்கள் எங்கே போய் அவங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேமெண்ட்ஸ்னு இருக்கா, ஸோ இங்கே வந்துட்டு வியூ பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூ பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபண்ட்ஸுன்ற இந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வந்துடும். நீங்கள் கரன்சிஸ் வந்துட்டு US டாலர் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ஆல்ரெடி எல்லாமே செட்டிங்ஸில் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை. ஓகேவா? ஸோ கீழே வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு காட்டும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்துட்டு எனக்கு நான் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது உங்களுக்குலாம் தெரியும்ல, லைக் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிரும். லைக் அதுக்கு இட் வில் டேக் சம் டைம் நினைக்கிறேன், லைக் 1 or 2 days ஆகும், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ there are 2 options. ஓகேவா? ஸோ நான் ரெண்டுமே வச்சுருக்கேன். என்னோட ப்ரைமரி இது வந்துட்டு நான் என்னோட கனரா அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். சிம்பிள். பேபாலில் நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க, லைக் சக்ஸஸ்ஃபுல்லி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஃபைவரில் போயிட்டு பேபால் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ நான் உங்களுக்கு ஃபைவர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதையும் சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்கிட்ட கேட்ட டவுட் இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என்னோட ஃபுல் ஃபைவர் டியூட்டோரியலையும் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் ஒரு கிக்கை ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், SEO கீவேர்ட்ஸ், டேக்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கூட ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு ஷூட் அண்ட் அப்லோட் இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டடா, பாய், ஹாப்பி லேர்னிங்.